பயாலஜி எக்ஸாம் கிட்ட வந்துருச்சா? நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள்லாம் எப்படிதான் வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு தேவையான எனர்ஜி அது எங்கிருந்து கிடைக்குது? வாங்க, செல்லுலார் சுவாசம்னு சொல்ற இந்த ரொம்ப முக்கியமான டாபிக்க சட்டுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். செல்லுலார் சுவாசம். அப்பாடா, இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுதா? கவலையே படாதீங்க. பார்க்கத்தான் பெருசா தெரியும். ஆனா இதுல இருக்கிற சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப சிம்பிளா சில நல்ல உதாரணங்களோட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துல நீங்க பரீட்சைக்கு பக்காவா ரெடி ஆயிடலாம். சரி, நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சக்திய நம்ம செல்களால அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்க முடியாது. அது எப்படி தெரியுமா? ஒரு பேங்க்ல இருக்கிற உங்க சேலரி செக் மாதிரி. அதுல மதிப்பு இருக்கு. ஆனா அது கொண்டு போய் கடையில கொடுத்து எதுவும் வாங்க முடியாது இல்லையா? முதல்ல அத பணமா மாத்தணும். அந்த ப்ராசஸ் அதுதான் செல்லுலார் சுவாசம். அப்போ நம்ம செல்லோட கரன்சி என்ன? அதுதான் இந்த ஏடிபி. நம்ம சம்பள செக்க பணமா மாத்துனா எப்படி கையில கேஷ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. நீங்க மூச்சு விடுறதுலேருந்து உங்க இதயம் துடிக்கிறது வரைக்கும், ஏன் இப்ப நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு கூட உங்க செல்களுக்கு இந்த ஏடிபிங்கிற கேஷ் தான் தேவை. சரி, ஏடிபி தான் கேஷ்னா அப்போ குளுக்கோஸ்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும். அதுதாங்க நம்மளோட சம்பள செக். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற அந்த சக்கரை தான் குளுக்கோஸ். இதுல எக்கச்சக்கமான சக்தி இருக்கு. ஆனா நம்ம செல் என்ன சொல்லும்? எனக்கு இந்த செக்லாம் வேண்டாம், எனக்கு கேஷ் தான் வேணும்னு சொல்லும். அதனால முதல்ல இதை ஏடிபியா மாத்தணும். அந்த முதல் படி என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். நம்ம மனுஷ உடம்பா இருக்கட்டும், இல்ல ஒரு கண்ணுக்கே தெரியாத சின்ன பாக்டீரியாவா இருக்கட்டும், எல்லா உயிரினங்களும் இந்த சம்பள செக்க பணமா மாத்துறதுக்கு ஒரு பொதுவான முதல் படியே செஞ்சே ஆகணும். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பேரு தான் கிளைகோலிசிஸ். ரொம்ப சிம்பிள். இங்க என்ன நடக்குதுன்னா, 6 கார்பன் இருக்கிற ஒரு பெரிய குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம செக். அத 2ஆ உடைச்சு 3 கார்பன் இருக்கிற 2 சின்ன பைருவேட் மூலக்கூறுகளா மாத்துறோம். இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து 2000 ரூபாய் நோட்டா சில்லறை வாங்குற மாதிரி. அப்பதானே செலவு செய்ய ஈஸியா இருக்கும். அப்போ நம்ம குளுக்கோஸுங்கிற செக்க கொடுத்து பைருவேட்டுங்கிற சில்லற பணமா மாத்திட்டோம். சூப்பர். இப்போ நம்ம செல் கையில செலவு பண்ண பணம் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா இருக்கு. ஆனா அடுத்து என்ன நடக்குங்கிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த பொறுத்து தான் இருக்கு. ஓகே, பைருவேட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம செல் ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல வந்து நிக்குது. இங்கிருந்து 3 ரோடு பிரியுது. எந்த பாதையில போகணும்னு அது முடிவு பண்ணணும். அந்த முடிவை தீர்மானிக்கிற ஒரே ஒரு காரணி நம்ம உடம்புல ஆக்சிஜன் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான். இப்ப ஸ்கிரீன்ல வர இந்த வரைபடத்தை பாருங்க. குளுக்கோஸ் உடைஞ்சு பைருவேட் ஆனதுக்கு அப்புறம் கதை 3ஆ பிரியுது பாத்தீங்களா? இதுல நம்ம ஹீரோ இந்த பைருவேட் தான். நம்ம கிட்ட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது ஒரு சூப்பரான பாதையில போகும். அங்க போனா எக்கச்சக்க எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை ஆக்சிஜன் இல்லேனா, அப்போ அது அவசர காலத்துக்காக வச்சிருக்கிற மத்த 2 பாதைகள்ல ஒன்னு தேர்ந்தெடுக்கும். முதல்ல அந்த பெஸ்டான பாதைய பத்தி பாத்திரலாம். இதுக்கு பேரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்று சுவாசம். இத ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் முதலீடு பண்ணா மிகப்பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி. நம்ம பைருவேட்ல இருந்து மேக்சிமம் எனர்ஜியை எடுக்கிற வழி இது ஒண்ணுதான். இந்த பாதைக்கு கண்டிப்பா என்ன தேவை? ஆக்சிஜன். இது எங்க நடக்குதுன்னா, செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்றோமே, அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ள. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, அப்புறம் மிக முக்கியமா மலை மாதிரி ஏடிபி சக்தி கிடைக்கும். ஒரே ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து கிடைக்கிற அதிகபட்ச லாபம் இதுதான். நீங்க சும்மா ரிலாக்ஸா நடக்கும்போது, படிக்கும்போது, தூங்கும்போது கூட உங்க உடம்புல கோடிக்கணக்கான செல்கள்ல இந்த காற்று சுவாசம் தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட டெய்லி லைஃபை ஓட்டுறதே இந்த பவர்ஃபுல்லான எனர்ஜி உற்பத்தி முறைதான். சரி, இது நல்லா இருக்கு. இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை யோசிச்சு பார்ப்போம். நீங்க ரொம்ப வேகமா ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க தசைகளுக்கு உடனடியா சக்தி தேவைப்படுது. ஆனா அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு ஆக்சிஜன் உடம்புக்குள்ள போகல. அப்போ என்ன ஆகும்? அந்த நேரத்துல தான் நம்ம உடம்பு ஒரு அவசர கால பணத்தை நம்பி இருக்கும். எப்பவாவது ரொம்ப வேகமா ஓடுனதுக்கு அப்புறம், இல்ல ஜிம்ல ஹெவியா ஒர்க் அவுட் செஞ்சதுக்கு அப்புறம் கால்ல இல்ல கையில தசை பிடிச்சுக்கொள்ள அப்படி ஒரு வலி வருமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு காரணம் சும்மா டயர்டானது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் காரணம் இருக்கு. அப்போ ஆக்சிஜன் பத்தாததால நம்ம தசை செல்கள் என்ன பண்ணும்னா அந்த பைருவேட்டை லாக்டிக் அமிலமா மாத்திடும். இதனால ரொம்ப வேகமா கொஞ்சோண்டு சக்தி கிடைக்கும், அந்த எமர்ஜென்சியை சமாளிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த லாக்டிக் அமிலம் தசைகள்ல அதிகமா சேரும்போதுதான்
நமக்கு அந்த தசைப்பிடிப்பு வலி வருது. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். நம்ம தசைகள் மாதிரியே மத்த சில உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையை சமாளிக்க ஒரு வழி இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஈஸ்ட். ஆமா, நம்ம ரொட்டி பிரெட் எல்லாம் நல்ல புஸ்ஸுன்னு உப்பி வர்றதுக்கு காரணமான அதே ஈஸ்ட்லாம். ஈஸ்ட் பயன்படுத்துற இந்த காற்றில்லா சுவாசத்துக்கு பேரு ஆல்கஹால் நொதித்தல். இங்க என்ன நடக்குதுன்னா, குளுக்கோஸ எத்தனால் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸாவும் மாத்துது. அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வர்றதுனால தான் பிரெட் மாவு உப்பி வருது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முறையிலையும் ரொம்ப ரொம்ப குறைவான சக்தி தான் கிடைக்கும். சரி, இப்போ இந்த 3 பாதைகளையும் ஒன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள நல்லா கவனிங்க. இதுல தெளிவா தெரியற ஒரு விஷயம் என்ன? ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான், அதாவது காற்று சுவாசத்துல மட்டும்தான் எனர்ஜி ரொம்ப அதிகமா கிடைக்குது. மத்த 2 காற்றில்லா சுவாசத்திலையும் பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாமுக்கு இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இத வரைக்கும் நம்ம ரொம்ப சின்ன லெவல்ல செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வாங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பெரிய லெவல்ல யோசிப்போம். இந்த முழு ப்ராசஸ்க்கும் தேவையான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருது? சிம்பிளா சொன்னா நம்ம எப்படி மூச்சு விடுறோம்னு பார்க்கலாம். நம்மள மாதிரி நிலத்துல வாழ்ற உயிரினங்களுக்கும் மீன் மாதிரி தண்ணியில வாழ்ற உயிரினங்களுக்கும் சுவாசிக்கிறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கு காத்துல ஆக்சிஜன் தாராளமா இருக்கு, ஆனா தண்ணியில கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால மீன்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசிக்கணும். இதுக்காகத்தான் அதுக்கு செவுள்கள்னு ஒரு சூப்பரான சிஸ்டம் இருக்கு. அது தண்ணியில இருந்து ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கிறதுல ரொம்ப எஃபிஷியன்ட். இப்போ நம்மளோட சுவாச அமைப்பை பாருங்க. நாம மூச்ச உள்ள இழுக்கும்போது காத்து மூக்கு வழியா உள்ள போய் மூச்சுக்குழாய் வழியா நேரா நம்ம நுரையீரல அடையுது. இது ஒரு ரொம்ப சிம்பிளான நேரடியான பாதை. நுரையீரலோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்கதான் நிஜமான மேஜிக் நடக்குது. ஆல்வியோலின்னு சொல்ற லட்சக்கணக்கான சின்ன சின்ன காத்து பைகள்ல நாம சுவாசிச்ச காத்துல இருக்கிற ஆக்சிஜன் நம்ம ரத்தத்துல கலக்குது. இங்கிருந்து தான் ரத்தம் அந்த ஆக்சிஜனை ஒரு பார்சல் மாதிரி எடுத்துக்கிட்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்குது. பாத்தீங்களா? இப்போ இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு குயிக் ரிவிஷன். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வேகமா பாத்துரலாம். வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட், எல்லாமே குளுக்கோஸ பைருவேட்டா உடைக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. 2வது, அடுத்த ஸ்டெப் என்னன்னு முடிவு பண்றது ஆக்சிஜன் தான். 3வது, ஆக்சிஜன் இருந்தா ஏகப்பட்ட எனர்ஜி, இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி. 4வது, செல்லோட ஒரே கரன்சி ஏடிபி. அவ்வளவுதான். இதுதான் மொத்த கதையோட சுருக்கம். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. காற்றில்லா சுவாசம் அவ்வளவு திறனற்றது, ரொம்ப கம்மியா எனர்ஜி தருதுன்னு பார்த்தோம். அப்போ பல கோடி வருஷ பரிணாம வளர்ச்சிக்கு பிறகும் நம்ம உடம்புல ஏன் இந்த பேக்கப் சிஸ்டம் இன்னும் இருக்கு? இது இல்லாம நம்மால உயிர் வாழ முடியாதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க.